Our subject in these evenings has been standing for the Lord in the last days. கடைசி நாட்களிலே தேவனுக்கென்று நிலைத்து நிற்பது என்கிற தலைப்பின் கீழே நாம் செய்திகளை கேட்டு வருகிறோம். Yesterday we saw how Jesus spoke about Noah and Lot in relation to the last days. கடைசி நாட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோவாவை குறித்தும் லோத்தை குறித்தும் சொன்ன காரியத்தை நேற்றைய தினத்திலே தியானித்தோம். Jesus took these Old Testament examples and applied them to our time. பழைய ஏற்பாட்டின் உதாரணங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து நம்முடைய காலங்களுக்கு அவர் அதை பொருத்துகிறார். He drew a contrast between a wholehearted prophet like Noah and a compromising person like Lot. முழு இருதயமுடைய தீர்க்கதரிசியாகிய நோவாவுடைய வாழ்க்கையும் ஒத்துப்போகிற அரைகுறை விசுவாசியாயிருக்கிற லோத்துடைய வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாட்டை அங்கே ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். We saw that both of them escaped judgment. இருவருமே நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். But there was a tremendous difference between the influence Noah had on earth and that Lot had in Sodom. ஆனால் நோவாவுக்கு இந்த பூமியிலே இருந்த செல்வாக்குக்கும் லோத்துக்கு இந்த பூமியிலே இருந்த செல்வாக்குக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். And this is a contrast that we see throughout the Bible. வேதம் முழுவதுமாக இந்த வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். Two types of believers. இரண்டு விதமான விசுவாசிகள். One wholehearted for God. ஒருவர் தேவனுக்கென்று முழு இருதயமுடையவராய் இருக்கக்கூடிய விசுவாசி. Other compromising. இன்னொருவர் ஒத்துப்போகிறவர் அரைகுறை விசுவாசி. We can picture these two. We can talk about these two believers with two words. இரண்டு வார்த்தைகள் மூலமாக நாம் இந்த இரண்டு விசுவாசிகளை குறித்து நாம் பார்க்கலாம். One is ஒன்று those who think of what is the maximum I can do for the Lord on earth. இந்த பூமியிலே நான் தேவனுக்கென்று அதிகபட்சமாய் நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தார். The word that characterizes such believers is maximum. இப்படிப்பட்ட விசுவாசிகளை அழகுபடுத்துகிற வார்த்தை என்பது அதிகபட்சம். What is the maximum I can do for God in a day? ஒரு நாளிலே அதிகபட்சமாய் நான் தேவனுக்கு எவ்வளவு செய்ய முடியும் என்று யோசிக்கிறவர்கள். What is the maximum I can do with one life God has given me? தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையிலே அதிகபட்சம் நான் என்ன செய்ய முடியும்? What is the maximum I can do with the money God has given me? தேவன் எனக்கு கொடுத்த பணத்தின் மூலமாக அதிகபட்சம் நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? என் தேவனுக்கு what is the maximum I can do with my house and property and other things God has given me on earth? தேவன் இந்த பூமியிலே எனக்கு கொடுத்திருக்கிற வீடு எனக்கு கொடுத்திருக்கிற சொத்தின் மூலமாக அதிகபட்சம் நான் தேவனுக்காக எதை சாதிக்க முடியும் என்று யோசிக்கிறவர்கள். There are people like that who are counting for God, who are standing for God in the last days. கடைசி நாட்களிலே மிக சிலர் இப்படி தேவனுக்காக நிற்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். But the vast majority of believers in the last days are like Lot. ஆனால் கடைசி காலங்களிலே அதிகபட்சமான பெரும்பான்மையான விசுவாசிகள் லோத்தை போல இருக்கிறார்கள். Their question is, what is the minimum I have to do in order to go to heaven? பரலோகத்துக்கு போவதற்கு குறைந்தபட்சம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Like I said yesterday, நேற்றைய தினத்திலே நான் சொன்னது போல everybody sitting here falls into one of these two categories. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இரண்டு குழுக்களிலே ஒன்றிலே கண்டிப்பாக இருக்கிறீர்கள். I don't know which category you are and God is the judge of that. நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் தான் அதை நீதி தீர்க்கிறவர். You know about yourself. ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். There are some people sitting here. இங்கே ஒரு சில ஜனங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Whose attitude is, what is the maximum I can do for God with my one life on earth? இந்த பூமியிலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையின் மூலமாக அதிகபட்சம் நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிலர் இங்கே இருக்கிறார்கள். What is the maximum I can do with my time, my money, my energies, my property, everything? என்னுடைய சக்தியின் மூலமாக, என்னுடைய நேரத்தின் மூலமாக, என்னுடைய பணத்தின் மூலமாக, சொத்தின் மூலமாக அதிகபட்சம் நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறவர்கள். What is the maximum I can do with my intelligence and my abilities and natural gifts and supernatural gifts for the Lord? எனக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்ட தாளந்தின் மூலமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தாளந்தின் மூலமாக, என்னுடைய புத்தியின் மூலமாக, என்னுடைய திறமைகளின் மூலமாக அதிகபட்சம் தேவனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? You know whether you belong to that category or not. இந்த கூட்டத்தை நீங்கள் சேர்ந்தவர்களா இல்லையா என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். Don't fool yourself. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Ask yourself whether that is the thing that drives you in your life. இந்த காரியம் தான் உங்களை வாழ்க்கையிலே உந்தி செல்லுகிறதா என்று நீங்களே கேட்டு பாருங்கள். And then there are many others sitting here.
இன்னும் பல இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Whose attitude is, what is the minimum I have to do in order to go to heaven? பரலோகத்துக்கு போவதற்கு குறைந்தபட்சம் நான் செய்வது என்ன, செய்ய வேண்டியது என்ன என்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள். What is the maximum I can do to enjoy myself and not go to hell? நான் அதிகபட்சம் எவ்வளவு இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை அனுபவித்து அதே சமயத்தில் நரகத்துக்கும் போய்விடக் கூடாது என்று யோசிக்கிறவர்கள். What is the maximum way in which I can use everything God has given me for myself, belong to a good church and not go to hell? நல்ல ஒரு சபையை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், தேவன் எனக்கென்று கொடுத்த எல்லா காரியங்களும் நன்றாக அனுபவிக்க வேண்டும், அதே சமயத்தில் நரகத்துக்கும் போய்விடக் கூடாது என்று யோசிக்கிறவர்கள். Their word maximum is for themselves. அவர்கள் பயன்படுத்துகிற அதிகபட்சம் என்கிற வார்த்தையானது அவர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. The first group, the word maximum is for God. முதல் கூட்டத்தாரிலே அதிகபட்சம் என்கிற வார்த்தையானது தேவனை சார்ந்த ஒரு வார்த்தை. That is the difference between Noah and Lot. நோவாவுக்கும் லோத்துக்கும் இதுதான் வித்தியாசம். And that is the difference from the beginning till the end of the Bible. வேதத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை இதுதான் அந்த வித்தியாசம். There have been a few people, ஒரு சில ஜனங்கள் இருக்கிறார்கள், whose whole mind and thinking was, what can I do for God? Maximum in this one life. அதிகபட்சம் இந்த ஒரு வாழ்க்கையின் மூலமாக நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் என்றே அவருடைய சிந்தையும் எண்ணமும் காணப்படுகிறது. Jesus spoke in relation to the last days. கடைசி நாட்களை குறித்து இயேசு பேசினார். I want to turn to a verse in Matthew chapter 11. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். We know that for the first coming of Jesus Christ, God sent a forerunner to prepare the way for him, called John the Baptist. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அவருக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகனை தேவன் அனுப்பினார். And Jesus said about him in Matthew 11 verse 11 that he was the greatest human being ever born on earth. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே பூமியிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். He was greater than Mary, the mother of Jesus. இயேசுவுடைய தாயாகிய மரியாளை காட்டிலும் பெரியவன் யோவான். And he was greater than every person ever born up until that time. அந்த நாள் வரை பூமியிலே பிறந்த எந்த ஒரு மனிதனை காட்டிலும் பெரியவனாய் யோவான் ஸ்நானகன் இருந்தான். Next to Jesus, up to that time, the greatest person was John the Baptist. அந்த காலம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்ததாக பெரியவனாய் இருந்தவன் யோவான் ஸ்நானகன். Jesus did not live under any illusion that his mother Mary was greater than John the Baptist. யோவான் ஸ்நானகனை காட்டிலும் மரியாள் தான் பெரியவள் என்றதான ஒரு கற்பனையிலே இயேசு வாழவில்லை. Mary was a very godly woman, but John the Baptist was greater. மரியாள் மிகுந்த தேவபக்தியுள்ள ஒரு ஸ்திரீதான், ஆனால் யோவான் ஸ்நானகன் மரியாளை காட்டிலும் பெரியவன். Those are the words of Jesus. இந்த வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தைகள். And I believe his words. நான் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறேன். And then Jesus said, பிறகு இயேசு சொன்னார், in the Old Testament there was a prophecy that God would send Elijah before the coming of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக எலியாவை அனுப்புவேன் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. That was the last prophecy in the last page of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தின் கடைசி பக்கத்திலே இருக்கிறதான கடைசி தீர்க்கதரிசனம். Malachi 4 verse 5. மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் Behold, வசனம். I am going to send you Elijah the prophet before the coming of the great and terrible day of the Lord. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். It is not Elijah going to physically come from heaven. எலியா சரீர பிரகாரமாக வானத்திலிருந்து கீழே இறங்கி வர மாட்டார். But what it meant is there would be a prophet in the spirit of Elijah. எலியாவை போல ஆவியுள்ள ஒரு தீர்க்கதரிசி என்றுதான் இதனுடைய அர்த்தம். A prophet with the same spirit of Elijah would come preparing the people for the coming of the Lord. ஆண்டவருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எலியாவின் அதே ஆவியை கொண்ட தீர்க்கதரிசி கடைசி நாளிலே வருவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். And before John the Baptist was born, யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பதாக the angel Gabriel, we read in Luke chapter 1, came to Zechariah his father. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய தகப்பனாகிய சகரியாவினிடத்திலே அந்த காபிரியேல் தூதன் இறங்கி வருகிறார். He said, Zechariah, you're going to have a son named John. சகரியாவே, உனக்கு யோவான் என்கிறதான ஒரு மகன் பிறப்பான். Two wonderful things about him. அவனை குறித்து இரண்டு அற்புதமான காரியங்கள். Luke 1 verse 15. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Great, not in the sight of men, but in the sight of the Lord. அவன் பெரியவனாய் இருப்பான், மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக. Second, இரண்டாவது he காரியம், will be filled with the Holy Spirit inside his mother's womb. அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். He cannot even pray there. அவன் அங்கிருந்து ஜெபிக்க கூட முடியாது. That shows how God can fill a person with the Holy Spirit even when the person is as helpless
as a baby inside a mother's womb. ஒரு தாயின் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை எந்த அளவுக்கு உதவியற்றதா இருக்கிறதோ அப்படி உதவியற்ற ஒரு மனிதனுக்கு கூட தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை தர முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. Then he said, பிறகு சொல்லுகிறார், when this boy grows up, இந்த பையன் வளரும் பொழுது, verse 17, 17ஆம் வசனம், he will go as a forerunner before Jesus, before the Lord, in the spirit and power of Elijah. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். And what will be his ministry? அதுதான் அவருடைய ஊழியமாயிருக்கும். He is going to bring parents and children towards each other. பிதாக்களை பிள்ளைகளையும் ஒன்றாக கொண்டு வருவான். So one of the great ministries of this prophet will be to emphasize the importance of the home life. ஆகவே இந்த தீர்க்கதரிசியுடைய ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். Now there are not many people preaching about the importance of the home life in our days. நம்முடைய நாட்களிலே குடும்ப வாழ்க்கையை குறித்து அதிகமாக வலியுறுத்தி பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் அநேகர் இல்லை. But this prophet would bring people, fathers and children together. இந்த தீர்க்கதரிசியோ பிதாக்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளை பிதாக்களிடத்திற்கும் கொண்டு வருவான். Which teaches us that in the last days there will be a spirit separating fathers from their children. கடைசி நாட்களிலே ஒரு ஆவி பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பிரிக்கக்கூடிய ஆவி கிரியை செய்யும் என்பதை இந்த வசனம் போதிக்கிறது. That was how it was in Jesus' time. அப்படித்தான் இயேசுவின் நாட்களிலே இருந்தது. Now I want to come back to this passage. Before that I want to read Matthew chapter 11 once again. இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பதாக மீண்டுமாய் மத்தேயுவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க John the Baptist came in the spirit of Elijah. ஆகவே யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியோடு கூட இந்த பூமிக்கு வந்தார். He was a fulfillment of that prophecy in Malachi 4. மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் யோவான் ஸ்நானகன் வந்தார். But Jesus said one important thing. இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார். That is in Matthew 11 and verse 13. அது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், verse 14. 14ஆம் வசனத்திலே இருக்கிறது. Matthew 11 verse 14. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் He வசனம். told the people of Israel, அவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்கிறார், if you care to accept him, then he is Elijah who was to come. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவராகிய எலியா இவன்தான். He who has ears to hear, let him hear. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Did you hear that? கேட்டீர்களா? If you people in Israel accept him as Elijah, then he is the Elijah to come. இஸ்ரவேல் ஜனங்களே, அவனை நீங்கள் எலியாவாக ஏற்றுக்கொண்டால் அவன் எலியா என்று சொல்கிறார். We know that Israel did not accept him. இஸ்ரவேல் தேசமானது அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். Chopped off his head and killed him. அவனுடைய தலையை சீவி வெட்டி அவனை கொலை செய்து விட்டார்கள். And therefore, ஆகவே there is going to be another fulfillment of that prophecy in Malachi chapter 4. மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்க்கதரிசனத்தின் இன்னொரு நிறைவேறுதல் வரப்போகிறது. That before the second coming of Christ, கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக there will again be the spirit of the prophet Elijah preparing people for the coming of the Lord. இயேசுவுடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக மீண்டுமாய் எலியாவின் ஆவியை கொண்ட ஒரு தீர்க்கதரிசி வருவான். And the difference is going to be this. அதனுடைய வித்தியாசம் இப்படித்தான் இருக்க போகிறது. That before the first coming of the Lord, it was one person who was the prophet, John the Baptist. இயேசுவின் வருகைக்கு முன்பதாக அந்த எலியா என்பவன் ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அவன்தான் யோவான் ஸ்நானகன். But before the second coming of Christ, ஆனால் கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக this prophet is going to be the body of Jesus Christ. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்க போகிறான். He is not going to be one person. அவன் ஒரு ஆளாக இருக்க போவதில்லை. In the Old Testament it was one person, John the Baptist. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அவன் ஒரு நபராய் இருந்தான், அவன்தான் யோவான் ஸ்நானகன். But now இப்பொழுதோ it is going to be a body. அது ஒரு சரீரமாக இருக்க So in போகிறது. other words, இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்போனால் God's will for the church in the last days is this. சபையை குறித்த தேவனுடைய சித்தம் இந்த கடைசி நாட்களில் இப்படித்தான் இருக்கிறது. That it must go in the spirit of Elijah and John the Baptist to prepare people for the coming of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த யோவான் ஸ்நானனுடைய ஆவியோடும் எலியாவின் ஆவியோடும் சபை கிரியை செய்ய வேண்டும். Those days John the Baptist was the forerunner for the coming of Christ. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் இருந்தான். And today the church is to be the forerunner for the second coming of Christ. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாக சபையானது இருக்க வேண்டும். So what is the church supposed to do? ஆகவே இன்றைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? Then we can ask ourselves whether the church is doing it.
இப்பொழுது நாம் இன்னொரு கேள்வியை கேட்க வேண்டும். இப்பொழுது சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? Are the preachers in the church doing this ministry? இந்த ஊழியத்தை சபையிலே உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்க வேண்டும். Now let us turn to Luke 1 verse 17 again. இப்பொழுது மீண்டுமாய் லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வருவோம். The ministry of John the Baptist is described here like this. யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் இப்படித்தான் இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. There are two things that he is going to do to prepare people for the coming of the Lord. ஜனங்களை தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு காரியங்களை அவன் செய்கிறான். Listen carefully. தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். Two things that the church is supposed to emphasize before the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக சபையானது இரண்டு காரியங்களை வலியுறுத்தி கூற வேண்டும். Number 1, முதலாவது காரியம் home relationships. குடும்ப உறவுகள். Fathers and children becoming friends. பிதாக்களும் பிள்ளைகளும் அல்லது அப்பாமார்களும் மகன்களும் நண்பர்களாக மாறுவது. Fathers bringing up their children in godly ways. தகப்பன்மார் பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வாழ்க்கையில வளர்ப்பது. Children respecting their parents as godly men and godly men. பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை தேவபக்தியுள்ளவர்களாக மதிக்க கற்றுக்கொள்வது. Instead of the distance that we see nowadays in the world between parents and children. இந்த நாட்களிலே உலகத்திலே நாம் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள நீண்ட இடைவெளியை நாம் பார்க்கிறோம். The church is going to bring parents and children together. சபையானது பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒன்றாக சேர்க்க போகிறது. There are some churches which have only got old people. ஒரு சில சபைகளிலே பார்த்தால் வெறும் வயதானவர்கள் மட்டுமே இருப்பார்கள். That's wrong. அது தவறு. There are some churches which have only got young people. ஒரு சில சபைகளிலே பார்த்தால் வாலிபர்கள் மட்டுமே இருப்பார்கள். That's also wrong. அதுவும் தவறுதான். Because the church is supposed to have both. சபை என்பது இந்த இருவரையும் கொண்டிருக்க வேண்டும். Fathers and children. பிதாக்களும் பிள்ளைகளும். Children will go completely astray without the fathers. பிதாக்கள் இல்லாவிட்டால் பிள்ளைகள் வழி தவறி போய் விடுவார்கள். And the fathers by themselves will not be able to continue the work into a second generation if there are no children. பிள்ளைகள் அங்கே இல்லாவிட்டால் பிதாக்களே இரண்டாவது தலைமுறைக்கு ஊழியத்திற்கு ஆட்களை ஆயத்தப்படுத்த முடியாது. So every true church of Jesus Christ must have godly parents and godly children. ஆகவே ஒவ்வொரு மெய்யான சபையும் தேவபக்தியுள்ள பெற்றோர்களையும் தேவபக்தியுள்ள பிள்ளைகளையும் கொண்டிருக்க வேண்டும். So a church that does not emphasize home relationships is not preparing people for the coming of the Lord. ஆகவே எந்த சபை குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதோ அது ஜனங்களை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொல்லலாம். What the Lord said in Malachi chapter 4. மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? The last word in the Old Testament, in the English Bible anyway, is the word curse. ஆங்கில வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டின் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? சாபம். Did you know that? உங்களுக்கு அது தெரியுமா? The last word in the Old Testament is curse. பழைய ஏற்பாட்டிலே கடைசி வார்த்தை ஆங்கில வேதாகமத்தை பார்க்கும்போது சாபம். The last word in the New Testament is the grace of our Lord Jesus Christ. புதிய ஏற்பாட்டின் கடைசி வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. But why does God say in the last verse of the Old Testament he will smite the earth with a curse? இந்த பூமியை சாபத்தினாலே அடிப்பேன் சங்காரம் பண்ணுவேன் என்று ஏன் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே கடைசியிலே சொல்லுகிறார்? Because fathers and children are far apart. ஏனென்றால் பிதாக்களும் பிள்ளைகளும் தூர விலகி நிற்கிறார்கள். Family relationships are broken down. குடும்ப உறவு முறிந்து காணப்படுகிறது. Now we know that in western countries it is like that. மேற்கத்திய நாடுகளிலே அப்படித்தான் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். So much divorce that children don't even know who their father is. தங்களுடைய தகப்பன் யார் என்று கூட தெரியாத அளவுக்கு விவாகரத்து மலிந்து காணப்படுகிறது. That spirit is spreading all over the world. அந்த ஆவி உலகம் முழுவதுமாய் பரவிக் கொண்டிருக்கிறது. And there may not be divorce in India, but even in India fathers and children are far apart. இந்தியாவிலே ஒருவேளை விவாகரத்து இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் அவர்கள் தூர விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள். Today's young people, when they have a problem, இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது who do they go to seek counsel for their problem? ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக யாரை நோக்கி போகிறார்கள்? They don't go to their fathers. தங்களுடைய அப்பாவினிடத்திலே போவதில்லை. The father is such a distant person. ஏனென்றால் அப்பா தூர இருக்கிறவர். They go to some young person of their own age. தங்களுடைய சொந்த வயதிலே இருக்கக்கூடிய தங்களுடைய நண்பர்களிடத்திலே தவறாக செல்கிறார்கள். Who does not have the wisdom to advise them? அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஞானம் அவர்களுக்கு இல்லை. That is why so many believers, their children are out in the world today. ஆகவே தான் अनेक விசுவாசிகளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள். So many preachers, their children are all wayward. अनेक பிரசங்கியாருடைய பிள்ளைகள் ஊதாரித்தனமாய் சுற்றிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Why? ஏன்? They have not in their home the spirit of the world has not been conquered. அங்க அந்த குடும்பங்களிலே உலகத்தின் ஆவியானது மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது. Do you know what the church needs? சபை என்றால் என்ன தெரியுமா? The spirit of
Elijah. எலியாவின் ஆவியுடைய சபை. Spirit of John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய ஆவி இருக்கக்கூடிய இடம். Preaches repentance. அது மனந்திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறது. To bring the fathers and children back to each other. அது தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் ஒன்றாக கொண்டு வருகிறது. To make fathers and children friends with each other. தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் அவர்கள் நண்பர்களாக மாற்றுகிறது. That also we saw in Noah's time. அதையும் நோவாவின் காலத்திலே பார்த்தோம். Noah and his 3 children were friends. நோவாவும் அவருடைய 3 மகன்களும் நண்பர்களாக இருந்தார்கள். Lot did not have any relationship with his daughters or sons-in-law. ஆனால் லோத்துக்கோ தன்னுடைய மகள்களிடத்திலோ அல்லது மருமக்கள்மார்களிடத்திலோ அவனுக்கு உறவே இல்லாமல் இருந்தது. He was busy with his business making money. அவன் பணத்தை சம்பாதிக்கிற தொழிலிலேயே அவன் எப்பொழுதுமாய் கண்ணோக்கமாய் இருந்தான். That's why he had no relationship with his children. ஆகவே தான் அவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உறவு முறிந்து விட்டது. And there are believers today who are so busy with their business making money, they have no relationship with their children. இன்றைக்கும் கூட अनेक விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே நேரத்தை செலவழித்து தங்களுடைய பிள்ளைகளோடு கூட உறவு இல்லாமல் இருக்கிறார்கள். I have often said in my own church, என்னுடைய சொந்த சபையிலே இப்படி சொல்லி இருக்கிறேன். Supposing you as a father are very busy doing something very important work, your business or something at your table. தகப்பனாய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய மேஜையிலே உங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தொழிலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். And your 3-year-old son comes with a broken toy. அங்கே 3 வயது பையன் தன்னுடைய பொம்மை விளையாட்டு பொம்மை கார் உடைந்து விட்டது என்று சொல்லி வருகிறான். Daddy, can you please fix this? அப்பா இதை ஒட்டி தருவீர்களா, உடைந்து விட்டது என்று கேட்கிறான். And most fathers will say, get away from here, come later, I've got very important work here. இந்த இடத்தை விட்டு போப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது, அப்பாவை தொந்தரவு செய்யாத, டாடி தொந்தரவு செய்யாத என்று சொல்வார்கள். Cries and goes away. அந்த குழந்தை அழுது போய் விடுகிறது. When that child is 18 years old, அந்த பிள்ளைக்கு 18 வயதாகும் பொழுது, and the father wants to talk to him, அப்பா அவனிடத்திலே பேச முற்படும் பொழுது, he will say, அவன் சொல்லுவான், Dad, you had no time for me when I was 3 years old. அப்பா நான் எனக்கு 3 வயதா இருக்கும் பொழுது எனக்கு நேரம் செய்ய செலவு செய்ய உங்களுக்கு நேரம் இல்லை. Busy making money. நீங்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே நீங்கள் திளைத்திருந்தீர்கள். I have no interest in talking to you now. இப்பொழுது உங்களிடத்திலே பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுவான். You are reaping what you sow. நீ எதை விதைத்தாய் அதை அறுத்துக் கொண்டிருக்கிறாய். You had no time for him when he is small. He has no time for you when you're old. அவன் சிறியவனா இருக்கும் பொழுது உங்களுக்கு அவனிடத்திலே நேரம் செலவு செய்ய முடியவில்லை. இப்பொழுது அவனுக்கு உங்களிடத்தில் நேரம் செய்ய நேரத்தை செலவு செய்ய மனதில்லை. I tell fathers, ஆகவே தான் நான் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், book, it doesn't matter if you don't make so much money. அவ்வளவு பணம் சம்பாதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த வேலையை முடிவிடுங்கள். Go and sit down with that boy and fix that toy for him. அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த உடைந்த பொம்மையை நீங்கள் சரி செய்து கொடுங்கள். Is that a spiritual thing to do? இதை செய்வது ஆவிக்குரிய காரியமா? That is the most spiritual thing for a father to do. ஒரு தகப்பன் செய்யக்கூடிய மிகுந்த ஆவிக்குரிய காரியம் இதுதான். That is what the spirit of Elijah will preach in the church. இதுதான் எலியாவின் ஆவி சபையிலே பிரசங்கிக்கும். Bringing the hearts of the fathers to the children. பிள்ளைகளை பெற்றோரிடத்திலே கொண்டு வரக்கூடியதான ஆவி. It says it has to start with the fathers. முதலாவது பிதாக்களிடத்திலே அது ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The older people, வயதானவர்கள் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும். When God and man had a problem, it was God who took the first step to come to man. மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது தேவன் தான் முதல் படி எடுத்து வைத்து மனிதனை தேடி வந்தார். Fathers have to take the first step to go to the children. ஆகவே பிள்ளைகளிடத்திலே போவதற்கு தகப்பன்மார் தான் முதலாவது அடி எடுத்து வைக்க வேண்டும். The second thing that has to be emphasized by the church in the last days, கடைசி நாட்களிலே சபையானது வலியுறுத்தி கூற வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், it says here in Luke 1:17, லூக்கா 1:17 வசனத்திலே பார்க்கிறோம். First of all, to turn the hearts of the fathers back to the children. முதலாவதாக பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலே திருப்புகிற ஆவி. Second, இரண்டாவதாக to turn the attitude of disobedient believers to the attitude of the righteous. கீழ்ப்படியாமின் ஆவியுள்ள மனப்பான்மையுள்ள விசுவாசியை நீதியுள்ள ஆவிக்கு திருப்புவது. There are a lot of believers in the church today who have got a disobedient attitude. இன்றைக்கு अनेक விசுவாசிகளுக்கு கீழ்ப்படியாமையின் மனப்பான்மை இருக்கிறது. Ephesians 4:31 says, put away all anger. எபேசியர் 4:31 சொல்லுகிறது, எல்லா விதமான கோபத்தையும் நீக்கி விடுங்கள் என்று. Put away all anger. எல்லா கோபத்தையும் சகலவிதமான கோபத்தையும் நீக்கி விடுங்கள். Believers are disobedient to that. இன்றைக்கு விசுவாசிகள் இதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். Ephesians 4:31 same verse says, put away all bitterness. எல்லா விதமான கசப்பையும் நீக்கி விடுங்கள் என்று எபேசியர் 4:31 சொல்லுகிறது. Believers are disobedient to that. விசுவாசிகள் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். The same verse says, put away all backbiting. அதே வசனம் சொல்லுகிறது, எல்லா விதமான தூஷணத்தையும் நீங்கள் நீக்கி விடுங்கள். Speaking evil of other people. மற்றவர்களை பற்றி தீமையாய் பேசக்கூடிய Believers are disobedient to that. விசுவாசிகள் எதற்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். I can in 5 minutes give you 100 commandments in the New Testament that disbelievers are disobedient to. 5 நிமிடத்திலே புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற ஆனால் விசுவாசிகள் கீழ்ப்படியாத 100 கட்டளைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். I have moved around every denomination in Protestant Christianity. இன்றைக்கு இருக்கிற புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்திலே கிட்டத்தட்ட எல்லா சபை பிரிவுகளுக்கும் நான் சென்று பிரசங்கித்திருக்கிறேன். I have preached in most of them.
அவைகளில் அநேக சபைகளில் And I have பிரசங்கித்திருக்கிறேன். seen the condition. நான் அந்த சபையினுடைய நிலையை பார்த்திருக்கிறேன். There's disobedience in the church. சபையிலே கீழ்ப்படியாமையின் ஆவி இருக்கிறது. They don't forgive one another. ஒருவர் மன்னிப்பதில்லை. They don't put away what God tells them to put away. நீக்கி விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீக்குவதில்லை. They don't do what God tells them to do. தேவன் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அவர்கள் செய்வதற்கு மனதில்லை. Jesus said in Matthew 28 verse 20, மத்தேயு 28:20 இயேசு சொன்னார், after you make disciples and baptize them, நீங்கள் சகல ஜாதியாரும் சிஷ்யராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். what is the next thing you must do? அடுத்த காரியம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What is the next thing you must do until Jesus comes? இயேசு வரும் வரை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? Teach them to do every single thing I commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு போதியுங்கள். Matthew 28 verse 20, you read it. மத்தேயு 28:20 நீங்களே வாசித்து And பாருங்கள். Jesus said, இயேசு சொன்னார், if you do that, இதை நீங்கள் செய்வீர்களானால், teach people to do everything I commanded you, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஜனங்கள் கைக்கொள்ளும்படியாக போதிப்பீர்களானால், then I will be with you always unto the end of the age. அப்பொழுது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். You go to some homes, you see a verse on the wall, lo, I am with you always unto the end of the world. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான வசனங்கள் அநேக வீடுகளில் தொங்கவிடப்பட்டிருக்கும். I say good, but that's only half a verse. அது நல்ல வசனம் தான், ஆனால் அது பாதி வசனம். To whom is that promise given? அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? Read Matthew 28 verse 20. மத்தேயு 28:20 வாசித்து பாருங்கள். Go and make disciples, நீங்கள் போய் சகல ஜாதியாரை baptize them, ஞானஸ்நானம் கொடுங்கள், teach them to do every single thing I commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். And then that verse is true. Lo, I am with you always to the end of the world. அதற்கு பிறகு அங்கு சொல்லப்பட்ட வசனம் உண்மையானது. இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட Otherwise இருப்பேன். the Lord is not with you. Who said he is with you? இல்லாவிட்டால் தேவன் உங்களோடு கூட இல்லை. யார் சொன்னது உங்களோடு கூட இருக்கிறேன் என்று? Did the Lord say, even if you don't do that, I'll still be with you? இதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. And that is why you find so many believers discouraged. ஆகவே தான் அநேக விசுவாசிகள் சோர்வடைந்து How காணப்படுகிறார்கள். can you be discouraged when Jesus is with you? இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி சோர்வடைய முடியும்? That proves that Jesus is not with you. இயேசு உங்களோடு கூட இல்லை என்பதை தான் இது நிரூபிக்கிறது. Do you know what is the mark of the presence of the Lord? தேவனுடைய சமூகத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? You read Psalm 16 verse 11. சங்கீதம் 16:11 வாசித்து பாருங்கள். In God's presence is fullness of joy. கர்த்தருடைய சமூகத்திலே முழுமையான ஆனந்தம் உண்டு. That is one mark of God's presence. தேவனுடைய சமூகத்தின் அடையாளம் இது ஒன்று. If the Lord is with me, தேவன் என்னோடு கூட இருப்பாரானால் I won't have little bit of joy, it will be fullness of joy. எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அல்ல, சந்தோஷத்தின் நிறைவு காணப்படும். When I am discouraged, நான் சோர்வடையும் பொழுது I know the Lord is not with me. தேவன் என்னோடு கூட இல்லை என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். Not that he has forsaken me. அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று அல்ல, I have forsaken him. நான் அவரை விட்டு விட்டேன். That is why I am discouraged. ஆகவே தான் நான் சோர்வடைகிறேன். I discovered this truth about 30 years ago. 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சத்தியத்தை நான் And I கண்டுபிடித்தேன். said, Lord, I want to be in your presence all the time. ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். Let me give you my testimony. என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு For சொல்லுகிறேன். more than 25 years, 25 ஆண்டுகளுக்கும் I அதிகமாக have never been discouraged. நான் சோர்வடைந்ததே இல்லை. I don't believe I will ever be discouraged till Jesus comes. இயேசு வருவரை நான் சோர்வடைவேன் என்று கூட நான் எண்ணுவதில்லை. It's not because I don't have problems. எனக்கு பிரச்சனை இல்லை என்ற அர்த்தம் அல்ல. When you serve the Lord, all types of people cause you problems. தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது எல்லா விதமான ஜனங்களும் பிரச்சனைகளை கொடுப்பார்கள். The devil has targeted me and my family for 30 years. 30 ஆண்டுகளாக நானும் என்னுடைய குடும்பமும் சாத்தானுக்கு லக்காக இருந்திருக்கிறோம். All types of people, believers and everybody has attacked me. விசுவாசிகள் இன்னும் எத்தனையோ விதமான மக்கள் என்னை தாக்கி But இருக்கிறார்கள். I am not discouraged. ஆனால் நான் சோர்ந்து போகவே Because இல்லை. the Lord is with me. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட And இருக்கிறார். in his presence there is fullness of joy. அவருடைய சமூகத்திலே சந்தோஷத்தின் நிறைவு இருக்கிறது. That's how you know whether the Lord is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இப்படித்தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். I decided 30 years ago 30 ஆண்டுகள் முன்பதாக நான் that I would தீர்மானித்தேன். spend all my life doing what Jesus told me. இயேசு எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் செய்து என்னுடைய வாழ்வை நான் கழிப்பேன். Not making converts but making disciples. ஏதோ மதம் மாற்றி மாற்றுகிறவர்களை அல்ல, ஆனால் சீஷர்களை உண்டாக்குவேன். I am not interested in converts. நான் மனம் திரும்புகிறவர்களை உண்டாக்குகிறதே எனக்கு விருப்பம் I இல்லை. want to make people who are disciples of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷரை உண்டாக்க முடியாது நான் விரும்புகிறேன். I know that 11 disciples turned the world upside down. 11 சீஷர்கள் இந்த உலகத்தையே தலையீடாக மாற்றினார்கள் என்று அறிவேன். 11 lakh believers like Lot will accomplish nothing. லோத்தை போல 11 லட்சம் விசுவாசிகள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றையும் சாதிக்க God மாட்டார்கள். is looking for disciples. தேவன் சீஷர்கள் இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். He said believers are like salt.
விசுவாசிகள் உப்பை போல இருக்கிறார்கள். If the salt has lost its taste, உப்பானது சாரமற்று போனால், தன்னை ருசி எழுந்து போனால், a whole bucket of salt will not change the taste of your curry. அந்த முழு பக்கெட் உப்பை கொட்டினாலும் கூட உங்கள் சாப்பாட்டிற்கு அந்த உப்பு ஏறாது. If the salt is strong, ஆனால் அந்த உப்பு சாரமுள்ளதா இருந்தால் 1 teaspoon will change the taste of a whole bowl of curry. ஒரு தேக்கரண்டி, ஒரு ஸ்பூன் உப்பை நீங்கள் போட்டால் அந்த கூட்டினுடைய ருசியே மாறிவிடும். That is how Jesus said, you are the light of the world, you are the salt of the earth. நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று இயேசு அப்படித்தான் சொன்னார். You don't need much, you don't need many disciples, just a few. நிறைய சீஷர்கள் தேவையில்லை, கொஞ்சம் சீஷர்கள் இருந்தாலே போதும். He said you are the light of the world. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். See how much one bulb here can do? இங்க இருக்கிற அந்த ஒரு விளக்கு எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்கிறது பாருங்கள். 10,000 bulbs. 10,000 விளக்குகள் தேவையில்லை. If it is a powerful bulb, it lights up the whole room. ஒரு பிரகாசமுள்ள விளக்கு இருந்தால் முழு அறையை வெளிச்சமாக்கும். Every believer was supposed to be like that. ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிதான் இருக்க வேண்டும். So full of holiness, பரிசுத்தத்தினாலே நிறைந்து, he stands out in the darkness of the world. அவன் அந்த உலகத்தின் இருளிலே நிற்கும் பொழுது வெளிச்சமாய் இருக்கிறான். The joy of the Lord is the mark of God's presence with you. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதற்கு அடையாளம் சந்தோஷம். A second mark that God is with you, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு இரண்டாவது அடையாளம், is in the same Psalm, Psalm 16 verse 8. சங்கீதம் 16:8 காணப்படுகிறது. Because he is at my right hand, I will not be shaken. அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. That is what I have taken for myself. இதைத்தான் எனக்கென்று நான் எடுத்திருக்கிறேன். I can know the Lord is with me by the fact that I never get discouraged. நான் சோர்வடையாமல் இருக்கிறபடினாலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். That I am never in a bad mood morning, noon or night or middle of the night. காலையிலயோ மத்தியானமோ சாயந்திரமோ நடுராத்திரியோ ஒரு காலம் எனக்கு நான் மூட் அவுட்டே ஆக மாட்டேன். I am always in a good mood because the Lord is with me. தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் எப்பொழுதும் சந்தோஷமான மூடிலே இருப்பேன். If I am in a bad mood, it means the Lord is gone. எனக்கு மூட் அவுட் ஆகிவிட்டால் தேவன் என்னை விட்டு போய்விட்டார் என்று அர்த்தம். If I am discouraged, it means the Lord is gone. நான் சோர்வடைந்து விட்டேன் என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இல்லை என்று அர்த்தம். Not the Lord is gone, I have gone away from the Lord. தேவன் என்னை விட்டு போய்விட்டார் என்று அர்த்தம் இல்ல, நான் தேவனை விட்டு போய்விட்டேன். The Lord is always there. தேவன் அங்கேதான் எப்பொழுதும் இருக்கிறார். I can leave him and go away. நான் அவரை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் போய்விடலாம். I can go running after money or honor or something like that, then I lose my joy. கணத்தை தேடி நான் ஓடிவிடலாம், பணத்தை தேடி ஓடிவிடலாம். அப்படி இருக்கும் பொழுது நான் சந்தோஷத்தை இழந்து விடுவேன். I will be shaken. இரண்டாவது காரியம், நான் அசைக்கப்பட்டு விடுவேன். I hear news and some bad news and I get shaken. சில கெட்ட செய்திகளை கேட்ட உடனே ஆடி போய் விடுகிறேன். The Bible says that a righteous man, even if he hears bad news, will not be shaken. ஒரு நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டாலும் கூட அசைக்கப்படுவதில்லை. No matter what he hears. அவன் என்ன செய்தியை கேட்டாலும் சரி. Let me read to you. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Psalm 112 சங்கீதம் 112 verse 6 and 7. 6-7 வசனங்கள். He will never be shaken. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். Verse 7, he will never be afraid of bad news. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படவே மாட்டான். Listen to this. கவனித்து கேளுங்கள். A righteous man, verse 1, who fears the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான், 1ஆம் வசனம், greatly delights in obeying his commandments. அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். Verse 6, he will never be shaken. 6ஆம் வசனம், அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். He will never be afraid of bad news. துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படவே மாட்டான். Even his children, verse 2, will be mighty on the earth. இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். Don't you want to be like that? நீங்கள் அப்படி இருக்க விரும்பவில்லையா? Or do you just want to be a rich man with a big bank account? அல்லது வங்கியிலே எனக்கு நிறைய பணம் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஐஸ்வர்யனை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Driving a big car and having a big house. பெரிய கார் ஓட்ட வேண்டும், பெரிய வீடு கட்ட வேண்டும். I'm not against all those things. இவைகளுக்கு நான் விரோதமானவன் அல்ல. I'm just telling you these are the important things. ஆனால் இவைகள் தான் முக்கியமானவை. எவைகள் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். Those are all secondary. அவைகள் எல்லாம் இரண்டாம் தரமானவை. Whether you ride a cycle or a car or a scooter makes no difference. நீங்கள் சைக்கிள் ஓட்டினால் என்ன, கார் ஓட்டினால் என்ன, ஸ்கூட்டர் ஓட்டினால் என்ன, அது ஒரு வித்தியாசம் அல்ல. Seek to be a person who will never be shaken. ஒரு காலம் அசைக்கப்படாத மனிதனாய் இருப்பேன் என்று நீங்கள் நாடுங்கள். Who will never be afraid of bad news. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால ஒரு காலம் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள். Because it says in verse 7, his heart is steadfast, trusting in the Almighty God. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். His enemies will be defeated. அவனுடைய சத்துருக்கள் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். That is the mark of God's presence with us. நம்மோடு தேவனுடைய சமூகம் இருப்பதற்கு இதுதான் அடையாளம். Teach them to do all that I have commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். Lo, I am with you always to the end of the age. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். So the spirit of Elijah is going to turn these disobedient believers to the attitude of the righteous. கீழ்ப்படியாமையின் விசுவாசிகளை நீதிமானுடைய ஆவிக்குள்ளாக, மனப்பான்மைக்குள்ளாக எலியாவின் ஆவி திருப்பும்.
So if you turn to the Old Testament and see Elijah himself, you learn something from him. பழைய ஏற்பாட்டில் எலியாவை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவரிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். Elijah and John the Baptist had the same spirit. எலியாவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் ஒரே ஆவி இருந்தது. One of the first things I want to tell you, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், in 1 Kings chapter 17, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், God fed him in the wilderness வனாந்தரத்திலே அவனை தேவன் போஷிக்கிறார். with a little bit of bread and meat in the morning and a little bit of bread and meat in the evening. காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அவனை போஷிக்கிறார். 1 Samuel 17 verse 6, there was a famine in the land. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தது. And God sent the ravens, verse 6, to give him a little bit of food in the morning, a little bit in the evening. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், காகங்களை தேவன் அனுப்பினார், அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. And he used to drink from the brook. அவன் அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். The first thing I want you to see was that Elijah was a man who lived a very simple life. நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், எலியா அவன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தான். Today we are living in a day when believers believe in living a very luxurious life. இன்றைக்கு நாம் இந்த காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் விசுவாசிகள் மிகவும் அதிக சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They spend so much money on food and clothing. அவர்கள் உணவிலேயும் ஆடையிலேயும் எவ்வளவோ பணத்தை செலவு செய்கிறார்கள். Elijah's dress was very simple. எலியாவுடைய ஆடை எளிய ஆடையாக இருந்தது. And his food was very simple. அவருடைய ஆகாரமும் எளிய ஆகாரமாக இருந்தது. That's the first thing. இதுதான் முதல் காரியம். It's not easy to be a prophet. ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பது என்பது If you want to be எளிதான காரியம் அல்ல. if you want to be a prophet, நீ தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டுமானால் you got to live a very simple lifestyle. நீ மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். That's the first thing. அதுதான் முதல் காரியம். And we read when that brook dried up, அந்த ஆறு வற்றி போயிற்று. the Lord said, I will support you through somebody else. வேறு ஒருவர் மூலமாக உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Go to Zarephath, he told him in verse 9. 9ஆம் வசனத்திலே சாரிபாத்துக்கு போ என்று சொல்கிறார். And who did this prophet, who supported this prophet in Zarephath? அங்கே சாரிபாத் என்னும் ஊரிலே இந்த தீர்க்கதரிசியை போஷித்தது யார்? Did the Lord say, I have appointed one rich businessman there to support you? அங்கே பெரிய பணக்காரன் நீ உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அவர் உன்னை தாங்குவார் என்று ஆண்டவர் சொன்னாரா? Those rich businessmen are compromisers. I won't send a prophet to them. அந்த பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் ஒத்துப்போகிற அரைகுறை விசுவாசிகள். உன்னை ஒரு தீர்க்கதரிசி அங்கே அனுப்ப மாட்டேன். I will send you to a poor old God fearing widow. தேவனுக்கு பயப்படுகிற ஏழ்மையான ஒரு விதவியிடத்திலே உன்னை அனுப்புவேன். And he goes there. எலியா அங்கே போகிறான். You know, I have heard preachers say this in order to get money from poor people. ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை வசூலிக்கும்படியாக சில பிரசங்கியார்கள் இதை பிரசங்கிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். Tell you, preachers are so clever to get money out of poor people. ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை வசூலிப்பதற்கு பிரசங்கியார்கள் ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறார்கள். Search the scriptures to find something to preach to people to get money out of them. பணத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தை மிகவும் கருத்தாய் ஆராய்ந்து வாசிக்கிறார்கள். And they come here. இங்கே வருகிறார்கள். And they say, do you know what Elijah told the widow? எலியா அந்த விதவையை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? When the widow was going to get some he met this widow who was gathering sticks in verse 10. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த அந்த விதவை அவனை பார்த்து கூப்பிட்டான். And Elijah said, please give me a little water. எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்று எலியா கேட்கிறான். Get me a piece of bread. எனக்கு ஒரு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று கேட்கிறான். And then Elijah told her. பிறகு எலியா அவளை பார்த்து சொன்னான். Verse 13. 13ஆம் வசனம். You go and make a cake for me first. முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை நீ பண்ணி இடத்தில் கொண்டு வா. And then make for yourself. பின்பு உனக்கு நீ அந்த அடையை செய் என்று சொன்னான். Aha, what a verse for pastors and preachers. பாஸ்டர்களுக்கும் பிரசங்கியார்களுக்கும் என்ன அருமையான ஒரு வசனம். They catch on to that verse and they'll preach it for the rest of their life. இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையின் நெஞ்சிய நாட்களிலே இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருப்பார்கள். First give me. முதலாவது நீங்க எனக்கு கொடுங்கள். Then for yourself. பிறகுதான் உங்களுக்கு. But is that all he said? அவ்வளவுதான் அவன் சொன்னானா? No. இல்லை. What did she have there? அங்கே அவளுக்கு என்ன இருந்தது? She said, I have only got one bread and little bit of flour and little bit of oil just for one meal. That's all. எனக்கு ஒரு வேளை 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பானையிலே ஒரு பிடி மாவும்
களத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் வேறு ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறாள். And what did she give to Elijah? இப்பொழுது எலியாவுக்கு அவள் என்ன கொடுக்கிறாள்? One meal. ஒரு வேளை ஆகாரம். You know what Elijah gave her? எலியா என்ன கேட்டிருந்திருப்பான்? 3 meals a day for at least 2 years. எலியாவுக்கு தேவையானது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள். So the next time some preacher quotes this verse to you saying first give me and then keep for yourself. ஆகவே அடுத்த முறை பிரசங்கியார் வந்து முதலாவது எனக்கு கொடு, பிறகு உங்களுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கேளுங்கள். Will you give me what Elijah gave that widow? 3 meals a day for 2 years? 2 ஆண்டுகளுக்கு 3 வேளை சாப்பாடு எலியா கொடுத்தார், அதை நீங்கள் எனக்கு கொடுப்பீர்களா என்று கேளுங்கள். These preachers don't read the rest of the Bible. இந்த பிரசங்கியார்கள் அந்த மீதி உள்ள வசனத்தை வாசிக்க மாட்டார்கள். Because it says till the Lord sent rain on the earth she kept on eating drinking every day. தேவன் மழையை அனுப்பும் வரைக்கும் அவள் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தாள், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தாள். God's prophets are like that. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். They don't take from people, they give. அவர்கள் ஜனங்களுக்கு எடுத்துக் கொள்வதில்லை, ஆனால் ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். They give back themselves. அவர்கள் தங்களையே ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். So don't be fooled by people who try to swindle you of your money. ஆகவே உங்களையும் உங்கள் பணத்தையும் சுரண்டுகிற ஜனங்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். I find today believers, இன்றைய விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், they are very careful about not being swindled in the marketplace. அங்கே சந்தை கடையில ஏமாந்து விடக்கூடாது என்று சொல்லி மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறார்கள். But I tell you, you got to be careful not to be swindled in the church. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையிலே நீங்கள் சுரண்டப்படுவதிலே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். You got to be careful not to be swindled by all these Christian television programs. இன்றைக்கு நீங்க காண்கிற டிவியிலே வரக்கூடிய கிறிஸ்தவ நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் சுரண்டப்படக்கூடாது. Don't be cheated. ஏமாற்றப்படாதீர்கள். They don't have the spirit of Elijah. அவர்களுக்கு எலியாவின் ஆவி இல்லை. They don't have the spirit of Elisha who told Naaman, I don't want your money, go and take your money and go. நாகமானை பார்த்து உன்னுடைய பணம், உன்னுடைய வெகுமதிகள் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன எலிசாவை போல நமக்கு ஆட்கள் தேவை. They've got the spirit of Gehazi who runs after. அங்கே பணத்துக்கு பின்னாக ஓடி சென்று அந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டதான கேயாசுடைய ஆவியுடையவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். Where did Elisha get this spirit to reject Naaman's money? நாகமானுடைய பணத்தை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு எலிசாவுக்கு அந்த ஆவி எப்படி வந்தது? He got it from Elijah. அவனுக்கு எலியாவினிடத்தில் அந்த ஆவி கிடைத்தது. Prayed and said, Lord, give me the double the portion of Elijah's spirit. ஆண்டவரே, எலியாவின் ஆவி எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். And that was Elijah's spirit. அதுதான் எலியாவின் ஆவி. That is what Elisha got and told Naaman, I don't want your money. ஆகவேதான் எலிசா அந்த நாகமானை பார்த்து உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். Yeah, you got healed, but I don't want any money for that. உனக்கு என் மூலமாக சுகம் கிடைத்தது, ஆனால் உன்னுடைய பணம் எனக்கு வேண்டாம். Where do you find preachers like that today? இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் எங்கே இருக்கிறார்கள்? Who will bless you and don't want your money. உங்களை ஆசீர்வதித்து உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் எங்கே? Want to connect you to God. உங்களை தேவனோடு கூட இணைக்கிறவர்கள் எங்கே? You know why Elisha could say that? எலிசா ஏன் அப்படி சொல்ல முடிந்தது தெரியுமா? Because he lived a very simple life. அவன் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தான். He lived in a little hut. He didn't need Naaman's money. அவன் ஒரு சிறிய குடிசையிலே வாழ்ந்தான். ஆகவே நாகமானுடைய பணம் அவனுக்கு தேவையில்லாத இருந்தது. Why do a lot of preachers want your money today? இன்றைக்கு ஏன் பிரசங்கியார்களுக்கு அதிகமான உங்களுடைய பணம் தேவைப்படுகிறது? Because they live in such grand style. அவர்கள் மிகவும் சொகுசான வீட்டிலே வாழ்கிறார்கள். They want grand food. அவர்களுக்கு மிகவும் நேர்த்தியான சாப்பாடு வேண்டும், grand clothes, நேர்த்தியான ஆடைகள் வேண்டும். Everything must be expensive. எல்லாமே விலையுயர்ந்த காரியம் வேண்டும். Where to get the money from? இப்பொழுது பணம் அதற்கு எங்கிருந்து வரும்? Get it from the people. ஜனங்களிடத்திலிருந்து வாங்குவோம். Quote verses like this and swindle the people. இந்த இதுபோல வசனத்தை சொல்லி ஜனங்களுடைய பணத்தை சுரண்டி விடுங்கள். There are crooks in the marketplace today. There are crooks in the church today. இன்றைக்கு சந்தை கடையில் ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள், சபையிலே ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள். And the crooks in the church are more dangerous than the crooks in the marketplace. சந்தையிலே இருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்களை விட சபையிலே இருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் அதிக ஆபத்தானவர்கள். They can only rob your money, but the crooks in the church will rob your soul. அங்கே சந்தைகளிலே இருக்கிறவர்களுடைய பணத்தை மட்டுமே திருட முடியும். சபையிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆத்துமாவையும் சேர்த்து திருடி விடுவார்கள். Your money and your soul. உங்களுடைய பணத்தையும் திருடி விடுவார்கள், உங்கள் ஆத்துமாவையும் திருடி விடுவார்கள். I want you to see in 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். There was another believer in those days in Elijah's time. எலியாவின் நாட்களில் இன்னொரு விசுவாசி இருந்தார். He also said, I feared God. நானும் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று அவன் சொன்னான். His name was Obadiah. அவனுடைய பெயர் ஒபதியா. You know, just like we compared Noah and Lot. நோவாவையும் லோத்துவையும் நேற்று நாம் ஒப்புமைப்படுத்தி பேசினோம். Here is another comparison of two types of believers. இங்கேயும் இரண்டு விதமான விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். Elijah எலியா and Obadiah. ஒபதியா. They were exactly like Noah and Lot.
அவர்கள் நோவா லோத்தை போலவே இருந்தார்கள். It's amazing how God gives us these contrasts in the Old Testament. இப்படி வேறுபாட்டை தேவன் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுப்பது ஆச்சரியமாய் As இருக்கிறது. a warning for the last days. கடைசி நாட்களிலே நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இதை கொடுக்கிறார். If the church is to be in the spirit and power of Elijah before Jesus comes again, இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருவதற்கு முன்பதாக சபையானது எலியாவுடைய பலமும் ஆவியும் உடையதாக இருக்க வேண்டுமானால், in the last days there'll also be some people like Obadiah in the church. கடைசி நாட்களில் சபையிலே ஒபதியாவை போலவும் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். Have you ever studied the character of Obadiah? ஒபதியாவுடைய குணாதிசயத்தை நீங்கள் எப்பொழுதாவது படித்திருக்கிறீர்களா? Not Obadiah the prophet who comes later on in the Bible. வேதத்திலே பின்னாக வரக்கூடியதான ஒபதியா என்கிற தீர்க்கதரிசி அல்ல. He was a godly man. அந்த ஒபதியா தீர்க்கதரிசி தேவபக்தி உள்ளவனாய் இருந்தான். Another man with the same name. அதே பெயர் வைத்துக் கொண்டு இங்கே வேறு ஒரு மனிதன் இருக்கிறான். Who lived much before that Obadiah. அந்த ஒபதியாவுக்கு எவ்வளவு நாட்களுக்கு முன்பாக வாழ்ந்து வந்தான். This man Obadiah, இந்த மனிதன் ஒபதியா, it says in verse 3, நாம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், he was the palace manager of Ahab, the wicked king. அங்கே துன்மார்க்கமான ராஜா ஆகாப் அரண்மனையிலே அவன் விசாரிப்புக்காரனாக ஒபதியா இருந்தான். Ahab was one of the worst kings that Israel ever had. இஸ்ரவேல் தேசத்திலே அரசாண்ட மிகவும் மோசமான ராஜாக்களிலே ஒருவன் இந்த ஆகாப். His wife Jezebel was an evil woman. They worshipped idols. அவனுடைய மனைவி எசபேல் என்ற ஸ்திரீயானவள் அவள் ஒரு பொல்லாத ஸ்திரீ, விக்கிரகங்களை வணங்கினாள். And Jezebel that has given her name to these wicked women in the church that you read in Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே சபையிலே இருக்கக்கூடியதான பொல்லாத ஸ்திரீகளை குறித்து சொல்லும் பொழுது எசபேல் என்ற பெயரானது கொடுக்கப்படுகிறது. Jesus says to the church in Thyatira, you got a woman there called Jezebel. தியத்திரா சபைக்கு அங்கே தேவ ஆவியானவர் சொல்கிறார், எசபேலை போல ஸ்திரீகள் உள்ளத்திலே உண்டு என்று. Who is more interested in painting her face and decorating herself rather than being a witness for Christ? கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதற்கு பதிலாக அவருடைய விருப்பம் எல்லாம் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான். That was Ahab and Jezebel. அதான் ஆகாப் எசபேல். And who was the manager of their palace? அந்த ராஜாவின் அரண்மனையினுடைய மேனேஜர் யார்? Obadiah. ஒபதியா. Now can a God-fearing believer be a palace manager for someone like this? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒருவன் எப்படி இப்படிப்பட்ட ராஜாவுடைய அரண்மனையிலே மேனேஜராக இருக்க முடியும்? All the idol worship going on there. அங்கே எல்லா விதமான விக்கிரக ஆராதனையும் நடந்து கொண்டிருக்கிறது. He will also have to compromise in 101 ways. 101 வழிகளில் இவனும் பல விதங்களில் ஒத்துப்போக வேண்டியிருக்கிறது. Otherwise he cannot keep his job. இல்லாவிட்டால் அவன் அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. But it says here in brackets in verse 3, Obadiah feared the Lord greatly. ஆனால் 3ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். Yeah, it is very easy for people to say they feared the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்வது மிகவும் எளிது. I want to show you a verse perhaps which you have not seen in 2 Kings chapter 17. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், இதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். It speaks about certain people from Assyria who came to Samaria. அசிரியாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்த ஒரு சில ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். They lived there and among the Israelites after capturing Israel. இஸ்ரவேலானது சிறைபிடிக்கப்பட்ட பிறகு அந்த இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்த மக்கள் இவர்கள். And when they did not fear the Lord, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்த பொழுது, verse 25, 25ஆம் வசனம், it says the Lord sent lions among them to kill them. அவர்களுக்குள்ளே தேவன் அவர்களை கொல்லும்படிக்கு சிங்கங்களை அனுப்பினார். Because they did not fear the Lord. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாததினால். So what did they do? இப்ப என்ன செய்வீர்கள்? Oh, we better learn to fear the Lord, otherwise we will be killed. ஐயோ, நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம், இல்லாவிட்டால் சிங்கம் நம்மை வந்து கொன்று போட்டுவிடும். So they got some priests and paid them and say, okay, you come and teach us how to fear the Lord. ஆகவே அவர்கள் ஒரு சில ஆசாரியர்களை கூப்பிட்டு நீங்கள் ஜனங்களுக்கு எப்படி தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். For them fear the Lord means come together on Saturday and sing some songs and praise the Lord. அவர்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் சனிக்கிழமை வந்து தேவனை ஆராதித்து துதித்து பாட்டு பாடுவதுதான். So the priests came, those Israelite priests, and taught them how to clap and play some instruments and sing some Jewish good Hebrew songs. ஆகவே அங்கே எபிரேய பாடல்களை நன்றாக பாடி கைதட்டி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வைத்து பாடுவது எப்படி என்று சொல்லி அந்த ஆசாரியர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தார்கள். They thought that is fearing the Lord. இதுதான் தேவனுக்கு பயப்படுகிறது என்று எண்ணினார்கள். Just like a lot of people today think that if we sing some songs and have got good instruments and clap your hands, you are fearing the Lord. இன்றைக்கும் अनेक ஜனங்கள் எண்ணுவதெல்லாம் நீங்கள் வந்து நன்றாக கைதட்டி பாட்டு பாடி இசைக்கருவிகளை எல்லாம் வாசித்தால் அதுதான் தேவனுக்கு பயப்படுகிறது என்று எண்ணுகிறார்கள். It says they appointed, verse 32, they feared the Lord and appointed priests who are all these idol worshippers. நாம் அந்த 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி
மேடைகளில் உள்ள கோவில்களிலே தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள்ள ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்கள். They worship Baal. அவர்கள் பாகால்களை வணங்கினார்கள். Do you know what is the equivalent of Baal today? அன்றைக்கு பாகால் இருந்தது, அதற்கு சமமாக இன்றைக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? Money. பணம். Elijah stood on Mount Carmel and said, if Jehovah is God, follow him. யெகோவா உங்களுக்கு தேவனானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எலியா அந்த மலையிலிருந்து சொன்னான். Baal is God, follow him. அல்லது பாகால் உங்களுக்கு தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். It's the same thing today. இன்றைக்கும் இதே காரியம்தான். Jesus Christ is Lord, obey him. இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனானால் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். If money is God, obey that. அல்லது பணம் உங்களுக்கு தேவனானால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். These people were people who did all these songs and all that, but then lived for money the rest of the time. ஆகவே இங்கு வந்து பாடல்கள் எல்லாம் பாடினவர்கள் எல்லாரும் அவர்கள் விக்கிரகங்களை வணங்குறவர்களாக இருந்தார்கள். They were appointed as the preachers. அவர்கள் அங்கே பிரசங்கியார்களாய் நியமிக்கப்பட்டார்கள். Look at this wonderful verse. இந்த அருமையான வசனத்தை கவனித்து பாருங்கள். Wonderful verse. அருமையான ஒரு வசனம். Sad verse. அல்ல துக்கமான ஒரு வசனம். Verse 33. 33ஆம் வசனம். They feared the Lord, but they served their own gods. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். That is like saying they feared Jesus Christ, but they served money. இது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பயந்தார்கள், பணத்தையும் சேவித்தார்கள். It is not possible. அது கூடாத காரியம். Jesus said you cannot love God and money. நீ பணத்தையும் தேவனையும் நேசிக்க முடியாது என்று ஆண்டவர் No சொன்னார். man can serve two masters, he said in Luke 16:13. லூக்கா 16:13 எந்த ஒரு மனிதனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. There are lots of people today who say yes we can serve God and money. நாங்கள் தேவனையும் பணத்தையும் சேவிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய अनेक விசுவாசிகள் இன்றைக்கு They இருக்கிறார்கள். are saying Jesus Christ is a liar. இயேசு கிறிஸ்து ஒரு பொய்யர் என்று அவர்கள் What சொல்கிறார்கள். he said in Luke 16:13 is not true. லூக்கா 16:13 சொல்லப்பட்டது உண்மை அல்ல என்று சொல்கிறார்கள். You can serve God and money. நீங்கள் தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியும் என்று Look at சொல்கிறார்கள். all these preachers and look at all these people in many Christian churches. They are serving God and money. இன்றைக்கு பாருங்கள், அநேக பிரசங்கியார்களும் அநேக சபைகளில் உள்ள கிறிஸ்தவர்களும் அவர்கள் தேவனையும் சேவிக்கிறார்கள், பணத்தையும் சேவிக்கிறார்கள். How? எப்படி? Exactly like 2 Kings 17:33. 2 ராஜாக்கள் 17:33 சொல்லப்பட்டதுபடியே They fear Christ and serve their own gods. அவர்கள் கிறிஸ்துவுக்கு பயந்து தங்கள் சொந்த தேவர்களை சேவித்தார்கள். Obadiah was like that. ஒபதியா இப்படித்தான் இருந்தான். He feared the Lord. It says in 1 Kings 18 verse 3. 1 ராஜாக்கள் 18:3 பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்கு பயந்தான். But you asked him, Obadiah, if you fear the Lord, how are you living in Ahab's house and with all that compromise going on there? ஒபதியாவே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தால் இங்கே எப்படி நீ அந்த துர்மார்க்கமான ராஜாவிடத்திலே நீ மேனேஜராக வேலை செய்ய முடியும்? You know, he'll give a holy answer. நீங்கள் ஒரு பரிசுத்தமான பதிலை கொடுக்க முடியும். Brother, we have to be a witness also in Ahab's palace. ஆகாபுடைய அரண்மனையிலேயும் கூட நாம் சாட்சியா இருக்க வேண்டும் சகோதரரே. What witness? He was a compromiser. என்ன சாட்சி? அவன் ஒரு ஒத்த வேஷக்காரனா இருந்தான். Why was he living there? ஏன் அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான்? Because Ahab will give him a big fat salary every month. ஒவ்வொரு மாதமும் ஆகாப் அவனுக்கு நிறைய சம்பளத்தை கொடுத்து கொண்டிருந்தான். And he has to sign so many wrong statements. நிறைய பொய்யான வாசகங்களுக்கு அவன் கையெழுத்து போட வேண்டியிருந்தது. He will say, okay Lord, please forgive me, I have to do this, otherwise how can I earn my living? ஆண்டவரே, நான் இந்த வேலையை செய்து பிழைக்கத்தான் வேண்டும், ஆகவே என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவன் பொய் பத்திரங்களிலே கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தான். He probably has to give money for Ayudha Puja there. அங்கே உள்ள ஆயுத பூஜைக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டும். Obadiah has to do all these things. உபதேவிகள் எல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தான். What to do, brother, otherwise we will lose our job. என்ன செய்யறது பிரதர், இல்லாவிட்டால் வேலை போய்விடும். First class compromiser. முதல் தரமான ஒத்த வேஷக்காரன். And when God wanted to bring fire down from heaven, you think he can use a man like Obadiah? வானத்திலிருந்து அக்னியை வரவழைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பின பொழுது உபதேவியை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தேர்ந்தெடுப்பாரா? No. இல்லை இல்லை இல்லை. 1 Kings 19 verse 18. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். There were 7,000 more people like Obadiah in Israel. உபதேவியை போல இஸ்ரவேலிலே 7000 தீர்க்கதரிசிகள் மீதியாக இருந்தார்கள். 7,000 people. 7000 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். All compromisers. அவர்கள் எல்லாரும் All ஒத்த வேஷக்காரர்கள். like Obadiah. அவர்கள் எல்லாரும் உபதேவியை போல All ஒத்துப்போகிறவர்களாக like இருந்தார்கள். Lot. அல்லது எல்லாருமே லோத்தை போல இருந்தார்கள். But when God wanted to bring fire down from heaven, he could not use even one of these 7,000 people. தேவன் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின பொழுது இந்த 7000 தீர்க்கதரிசிகளிலே ஒருவரை கூட தேவன் பயன்படுத்த முடியவில்லை. He used only one man. ஒரே ஒரு மனிதனை தான் தேவன் பயன்படுத்த முடிந்தது. It is the same today. அதே போலதான் இன்றைக்கும்
There are 7,000 believers 7000 விசுவாசிகள் இருக்கிறார்கள். like Obadiah. ஒபதியாவை போல They are seeking their own. அவர்கள் தனக்கானவைகளையே What is தேடிக்கொண்டிருக்கிறார்கள். the minimum I have to do to get to heaven? நான் பரலோகத்துக்கு எப்படியாவது போவதற்கு குறைந்தபட்சம் என்ன செய்ய What வேண்டும்? is the maximum I can do to enjoy myself on earth? இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை சுகபோகமாய் அனுபவிப்பதற்கு அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? I will help the Lord's servants. நான் தேவ ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வேன். When the Lord's servants come to my town, I will take them for a meal. I will give them a room to stay. தேவ ஊழியர்கள் இந்த ஊருக்கு வரும்பொழுது என்னுடைய வீட்டிலே அவர்களை கூப்பிட்டு ஒருவேளை ஆகாரம் கொடுப்பேன், தங்குவதற்கு வசதி செய்வேன். 1 Kings 18 verse 4. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 4 வசனம். Obadiah took 100 servants of the Lord and hid them and gave them food. ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களுக்கு அவன் ஆகாரம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். பராமரித்து வந்தான். He was a rich man. அவன் மிகுந்த பணக்காரன். He could give food to 100 servants of the Lord. தேவனுடைய 100 ஊழியக்காரர்களுக்கு அவன் தண்ணீரும் ஆகாரமும் அப்பமும் ஆகாரமும் கொடுத்தான். You think you can bribe God by giving a meal to God's servant? தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுத்து தேவனுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்க முடியுமா? You think you can bribe God by giving a room in your big palace to God's servant? நீங்கள் வசிக்கிற பெரிய அரண்மனையிலே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு அறையை தங்க கொடுப்பதன் மூலமாக தேவனுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்க முடியுமா? You know what Elijah told Ahab? எலியா ஆகாபுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? Chapter 17 verse 1. 1 Kings 17:1. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வசனம். I live before the Lord. தேவனுக்கு முன்பாக நான் வாழுகிறவன். That was the secret of Elijah's life. எலியாவின் வாழ்க்கையின் ரகசியம் இதுதான். He lived before God. அவன் தேவனுக்கு முன்பாகவே He வாழ்ந்தான். did not want Ahab's support. அவனுக்கு ஆகாபுடைய தாங்கல்கள் எல்லாம் தேவையில்லை. And there are a very few servants of God like that today. இன்றைக்கு இது போல மிக சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். They don't want the support of some politician sitting on the platform like Ahab. ஆகாபை போல தன்னுடைய மேடையிலே அரசியல்வாதிகள் உட்கார்ந்து கொண்டு என்னை தாங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதில்லை. இல்லை. Do you think Elijah would have a meeting with Ahab sitting there to support him? எலியா தன்னை தாங்க முடியாத ஆகாபை கூட்டி உட்கார வைத்துக் கொண்டு எலியா கூட்டம் நடத்துவானா? Idol worshipper, விக்கிரகாராதனைக்காரன். Ahab would have nothing, Elijah would have nothing to do with him. எலியா அவன் ஆகாபோடு கூட அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, ஒரு உறவும் இல்லை. But this other type of believer, Obadiah, ஆனால் ஒபதியாவை போல உள்ள who விசுவாசிகள் has no real fear of God, அவர்களுக்கு உண்மையான தேவனுக்கு பயப்படக்கூடிய does பயம் இல்லை. not live before God's face. அவர்கள் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ He கற்றுக்கொள்ளவில்லை. is only trying to please his master Ahab so he can get money. எப்படியாவது பணம் நமக்கு வேண்டும், ஆகவே ஆகாபை காக்கா பிடித்துக் கொண்டே He இருக்கிறார். believes Ahab is almighty. ஆகாப் தான் சர்வ வல்லவன் என்று எண்ணுகிறான். And I must please Ahab, otherwise he will not support me in my work. ஆகாபை எப்படியாவது நான் பிரியப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அவர் என்னுடைய வேலையை தாங்க மாட்டார். And there are preachers like that today. இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியாளர்கள் இருக்கிறார்கள். Brother, we must get the support of these idol worshipping politicians, otherwise they will trouble us. இந்த விக்கிரக ஆராதனை செய்கிற அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட் நமக்கு தேவை, இல்லாவிட்டால் நமக்கு பிரச்சனை கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். Obadiah was like that. ஒபதியா அப்படிப்பட்டவனாய் இருந்தான். He had a job there also. அங்கே அவனுக்கு ஒரு வேலையும் What இருந்தது. about Elijah? ஆனா எலியாவை குறித்து He என்ன? said, I live before God. நான் தேவனுக்கு முன்பாக What வாழுகிறவன். are you, Ahab? You are a speck of dust before my master God. ஆகாபே நீ யார்? என்னுடைய எஜமானாகிய தேவனுக்கு முன்பாக நீ ஒரு தூசி என்று சொல்கிறான். Where are the prophets in India like that today? இன்றைக்கு இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எங்கே இருக்கிறார்கள்? Where are the prophets in Tamil Nadu like that today? இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறார்கள்? That is why the church is suffering. ஆகவே தான் இன்றைக்கு சபைகள் That's why கஷ்டப்பட்டு God's கொண்டிருக்கிறது. people are going astray. ஆகவே தான் தேவ ஜனங்கள் வழி விலகி சென்று That is கொண்டிருக்கிறார்கள். why God's people are not prepared for the second coming of Christ. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கென்று தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தமாக்கப்படவில்லை. If the Lord is God, follow Him. தேவன் உங்களுக்கு தேவனான அவரை பின்பற்றுங்கள். If these politicians and money are your God, follow them. அல்லது இந்த அரசியல்வாதிகளும் பணமும் உங்களுக்கு தேவனான அவர்களை பின்பற்றுங்கள். You have to make a choice. நீங்கள் தான் இந்த தேர்வு செய்ய வேண்டும். But you cannot say that the choice was not put clearly before you. ஆனால் எனக்கு முன்பதாக இப்படி தெளிவாக யாருமே சொல்லவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. You know what John the Baptist preached? யோவான் ஸ்நானன் எதை பிரசங்கித்தான் தெரியுமா? He preached repentance. அவன் மனந்திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். When he baptized people, ஜனங்களுக்கு he ஞானஸ்நானம் கொடுத்தார். baptized people unto repentance. அவன் மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை That's how கொடுத்தான். he prepared people for the coming of the Lord. இப்படித்தான் ஆண்டவருடைய வருகைக்காக ஜனங்களை You know ஆயத்தப்படுத்தினார். how the church is to prepare people for the coming of the Lord today? இன்றைக்கு சபையானது எப்படி ஜனங்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும்? Preaching repentance. மனந்திரும்புதலை பிரசங்கித்து Repent. Turn from sin. பாவத்தை விட்டு மனந்திரும்பு. Turn from your sin. உன்னுடைய பாவத்தை விட்டு மனந்திரும்பு. Don't think God has blessed you because you got a lot of money. நீ அதிகமாய் பணத்தை வைத்திருக்கிறபடினாலே தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தப்பு கணக்கு Who are போட்டுவிடாதே. the people who got maximum money in this country today? இன்றைக்கு இந்த தேசத்தில் அதிகபட்சமான பணத்தை வைத்திருக்கிறவர்கள் யார் தெரியுமா? Crooked businessmen, ஏமாற்று வேலை செய்கிறதான தொழிலதிபர்கள், film stars who are teaching sexual evil in the cinemas to
the whole country. இந்த முழு தேசத்துக்கும் சினிமாவின் மூலமாக பாலியல் இச்சைகளை குறித்து போதிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள் and crooked politicians. ஊழல் செய்கிறதான அரசியல்வாதிகள். These are the three richest people in the country today. இன்றைக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் இந்த மூன்று கூட்டத்தார் தான். Do you think becoming wealthy is the mark of God's blessing? ஒரு பணக்காரனாய் மாறுவது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று எண்ணுகிறீர்களா? Then the most blessed people today are the crooked politicians. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாராக இருக்க முடியும்? ஏமாற்று செய்கிறதான அரசியல்வாதிகள் and the rich businessmen, தொழிலதிபர்கள் and the sexy film stars. இங்கே பாலியல் இச்சையை தூண்டக்கூடியதான விதத்தில் நடிக்கக்கூடியதான சினிமா நட்சத்திரங்கள். All the wealth that you have is not even 10% of those fellows' wealth. அவருடைய சொத்தை பங்கிட்டு பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து அதிலே 10% கிடையாது. If you say God has blessed you with prosperity, you have to say God has blessed those people with 10 times more prosperity for all the wicked things they do. ஆக எனக்கு இருக்கிற செழிப்பு தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் என்று சொன்னால் உங்களை காட்டிலும் அவர் 10 மடங்கு அதிகமாக ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். That's not the mark of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அது அடையாளமே அல்ல. If God blesses you, you'll become like Jesus Christ. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை போல மாறுவீர்கள். You will become holy. நீங்கள் பரிசுத்தவானாய் மாறுவீர்கள். Become humble. நீங்கள் தாழ்மையுள்ளவராய் மாறுவீர்கள். Your heart will be filled with love even for your enemies. உங்களுடைய சத்துருக்களை கூட சிநேகிக்கும்படியாக உங்களுடைய இருதயமானது தேவ அன்பினாலே நிரப்பப்படும். You'll be able to forgive people who crucify you. உங்களை சிலுவையில் அறைகிறவர்களை நீங்கள் மன்னிக்க முடியும். You'll be able to forgive a Judas who steals your money. உங்களுடைய பணத்தை திருடுகிற யூதாசை மன்னிக்க முடியும். You won't live for money, you'll live for God. நீங்கள் பணத்துக்காக வாழாமல் தேவனுக்காக வாழ்வீர்கள். You won't seek the honor of Herod, you'll seek the honor of your father. ஏரோதுடைய கனம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய தகப்பனுடைய கனம் தான் எனக்கு தேவை என்று When Jesus conducted a meeting, இயேசு ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது he did not have Herod sitting there behind him supporting him. அவருக்கு பின்னாடி ஏரோதை எல்லாம் உட்கார வைத்து என்னுடைய ஊழியத்தை தாங்குங்கள் என்று கேட்கவில்லை. He did not have Right Reverend Annas and Caiaphas sitting there to support him in his ministry. அவருடைய ஊழியத்தை தாங்கும்படியாக அண்ணா காய்பா போன்றவர்களை அங்கே உட்கார வைக்கவில்லை. இல்லை, he didn't want their support. அவருடைய தாங்குதல் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். Anointed with the Holy Spirit. அவர் பரிசுத்தாவினாலே அபிஷேகிக்கப்பட்டவராய் இருந்தார். He preached repentance. மனம் திரும்புதலை பிரசங்கித்தார். He didn't tell people how to become rich. எப்படி பணக்காரர்களாய் மாற முடியும் என்று பிரசங்கிக்கவில்லை. He told people how to become holy. எப்படி பரிசுத்தவனாய் மாற முடியும் என்று பிரசங்கித்தார். That's what John the Baptist preached. இதைத்தான் யோவான் சொன்ன பிரசங்கித்தார். And we read in Matthew 3:7. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். When the rich Pharisees and Sadducees, lovers of money, came to him, அங்கே பணத்தை நேசிக்கிறதான பணக்கார பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவிடத்தில் வரும்பொழுது for baptism, ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வந்தார்கள். To John the Baptist, யோவான் ஸ்நானத்திலே வந்தார்கள். John the Baptist said, யோவான் ஸ்நானம் சொன்னான், you can't bribe me to baptize you with all your money. உங்களுடைய பணத்தை எல்லாம் வைத்து எனக்கு லஞ்சம் கொடுத்து நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று எண்ணாதீர்கள். Turn from sin, you snakes. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். Let me see some fruit in your life to live that you are living a holy life. நீங்கள் மனம் திரும்பினதற்கு கேட்டதான கனிகளை நான் பார்க்கட்டும். My brothers and sisters, சகோதர சகோதரிகளே, do you want to be ready for the coming of the Lord? தேவனுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். If Jesus Christ is God, follow him. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவனானால் அவரை பின்பற்றுங்கள். Money is God, live for that. பணம் உங்களுக்கு தேவனானால் அதற்காக வாழுங்கள். Cannot serve both. நீங்கள் இரண்டுக்கும் ஊழியம் செய்யவே முடியாது. Don't just be happy with learning to clap and sing and have musical instruments to praise the Lord. ஆகவே தேவனை ஆராதிப்பதற்கு இசைக்கருவிகளை எல்லாம் வைத்து கைதட்டி பாட்டு பாடுவதனாலே சந்தோஷம் அடைந்து விட வேண்டாம். Don't fear God and serve your own gods. நீங்கள் தேவனுக்கு பயந்து உங்கள் தேவர்களை சேவிக்க வேண்டாம். Don't say Abraham is your father. ஆபிரகாம் என்று தகப்பன் என்று சொல்ல வேண்டாம். So and so great man of God is our leader. இப்படிப்பட்ட பெரிய தேவ மனிதன் எங்களுடைய தலைவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். There are people saying that today. இன்றைக்கு இப்படியும் ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். We belong to such and such a church. The leader is such and such a mighty man of God. நான் இந்த சபையை சேர்ந்தவன், இந்த சபையுடைய தலைவர் இவ்வளவு பெரிய தேவ மனிதர். That's what these Pharisees said. இந்த பரிசேயர்கள் அப்படிதான் சொன்னார்கள். John the Baptist said, let me see some fruit in your life for repentance. முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்க்கட்டும் என்று சொன்னார். How could he speak like this? எப்படி இப்படி வாழ முடியும்? Because he didn't want anybody's money. அவன் எப்படி பிரசங்கித்தான்? யாருடைய பணமும் அவனுக்கு தேவையில்லை. Because he was willing to live a simple life. அவன் எளிமையான வாழ்க்கை வாழ ஆயத்தமாக இருந்தான். He didn't want anybody's honor. யாருடைய கனமும் அவனுக்கு தேவையில்லாத. He wanted to be great in the sight of the Lord. தேவனுடைய பார்வையிலே பெரியவனாய் இருக்க விரும்பினான். I want to say to you young people, எங்க இருக்கிற வாலிபர்களாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், brothers and sisters, சகோதரர்களே சகோதரிகளே, let God fill you with his Holy Spirit. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியாலே உங்களை நிரப்பட்டும். Be a witness for Christ in India, in Tamil Nadu. இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாய் வாழ்ந்து விடு. God needs you. தேவனுக்கு நீங்கள் தேவை. Once some years ago, சில வருஷங்களுக்கு முன்பதாக I said, Lord, நான் ஆண்டவரே என்று சொன்னேன், there are 100 crore people in India. இந்தியாவிலே 100 கோடி மக்கள் உண்டு. Where are the prophets? தீர்க்கதரிசிகள் எங்கே?
Don't you love India? இந்தியாவை ஆண்டவரே நீ நேசிக்கவில்லையா? You know what the Lord said to me? ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? I called many young people to be prophets in this land. இந்த தேசத்திலே अनेक வாலிபர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருக்கும்படி அழைத்தேன். But most of them have fallen away. ஆனால் அவர்களில் अनेகர் விழுந்து விட்டார்கள். Some went after money. சிலர் பணத்துக்கு பின்னாக போய் விட்டார்கள். Some joined some Western Christian organization. சிலர் மேற்கத்திய கிறிஸ்தவ நிறுவனங்களில் சேர்ந்து விட்டார்கள். Some married the wrong person. சிலர் தவறான நபரை திருமணம் செய்து விட்டார்கள். And some became legalists who are polishing the outside of the cup. சிலர் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டுமே சுத்தமாக்கி கொண்டிருக்கிறதான பரிசீலனை மாறி விட்டார்கள். Wearing white dress and acting very holy. வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு பரிசுத்தவானை போல காட்சியளிக்கிறார்கள். Very few people like Elijah live before God. எலியாவை போல ஒரு சில ஜனங்களே தேவனுக்கு முன்பாக வாழ்கிறார்கள். You young people, வாலிபர்களே இளம் வாலிபர்களே உங்களுக்கு சொல்கிறேன், God needs you. தேவனுக்கு நீ தேவை. Don't be a minimum type of Christian. குறைந்தபட்சம் தேவனுக்கு என்ன செய்யலாம் என்ற கிறிஸ்தவனை போல இருக்க வேண்டாம். Maximum Christian. நான் அதிகபட்சம் தேவனுக்காக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, ஜெபத்திலே நம்முடைய எல்லாருடைய தலைகளை வணங்கி இருக்கும் பொழுது just for a few moments, ஒரு சில நிமிடங்கள் silent before God. தேவனுக்கு முன்பாக அமைதியாய் நாம் இருப்போம். Say, Lord, ஆண்டவரே, I want to live for you. நான் உமக்காக வாழ வேண்டும். The coming of Christ is near. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. I want to be ready. நான் ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். I want to live the maximum for you. ஆண்டவர் உமக்கு அதிகபட்சமாய் நான் வாழ வேண்டும். Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.